மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். வயநாட்டில் பேரிடர் விபத்து மூலமாக மிகப்பெரிய அளவில் நாச நஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், சுரேஷ் கோபியினுடைய மகளினுடைய கல்யாணத்திற்கு பிளைட் ஏறி வந்து இங்கே பார்வையிட்ட மோடியும் அமித்ஷாவும், அல்லது சுரேஷ் கோபிக்காக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 3-4 முறை கேரளா பயணித்த அமித்ஷா மற்றும் பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், பிரதமர் போன்றவர்கள் இப்பொழுது எங்கே சென்றார்கள் என்கின்ற கேள்விகள் தான் எழுந்து கொண்டிருக்கின்றன. தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா, கோமா நிலையில் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. அமித்ஷாவோ மிகப்பெரிய அளவில் பொய்யுரைத்து வாயை பொய்யாக்கி கொண்டிருக்கிறார். அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்போது அவருடைய காவலனாக ஒரு தலைவர் எழுந்து நிற்கிறார். இவரல்லவோ நமக்கு தலைவராக வேண்டியிருக்கிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது. அது வேறு யாரும் அல்ல, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பற்றி தான் தற்போது அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வயநாடினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நபர் பேரிடர் நடந்த இடத்திற்கெல்லாம் சென்று அங்கே என்னென்ன தேவைகள் வேண்டுமோ ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த தேவைகளையும் அங்கே வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் நேரிட்டு பார்வையிடுகிறார், அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அவரை பார்த்ததுமே மக்கள் ஓடோடி சென்று அவர்களிடம் தங்களுடைய குறைகளை பற்றியும் தங்களுடைய வேதனைகளை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் திருமணமாகாத பெண்மணி திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட விஷயங்களும் ஒட்டுமொத்த வீடே இடிந்து சின்னாபின்னமாகி போயிருக்கிறது. இதனால் தற்போது ராகுல் காந்தி சந்தித்து கண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவிலான ஒரு உத்தரவாதத்தை வழங்கி இருக்கிறார். உங்களுடைய மகளுடைய கல்யாணத்தை நான் நடத்தி தருவேன், அதுவும் சொந்த செலவில் நடத்தி தருவேன். உங்களுக்கு இடிந்து போன வீடை நான் கட்டி தருவேன். இங்கே யாருக்கெல்லாம் வீடுகள் இடிந்து போயினதோ, யாருக்கெல்லாம் வீடு நாச நஷ்டம் ஆகி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை ராகுல் காந்தி அளித்திருக்கிறார். வயநாட்டினுடைய மக்களுக்கான தலைவர் அல்லது இந்திய நாட்டினுடைய தலைவராக இப்படி ஒரு நபரைத்தான் நாம் நினைத்தாக வேண்டும். இதே நிலைமைதான் மணிப்பூரிலும் நடந்தது. மணிப்பூரை எரிந்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்த பொழுது பல தேர்தல்களுக்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவும் பாஜக தலைவர்களும் பாஜக பிரதமரும் சென்று கொண்டிருந்த பொழுது மணிப்பூரை ஒரு எட்டு கூட பார்க்கவில்லை. அதே போன்றுதான் தற்போது வயநாடையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார்கள். ஆனால் கேரள மக்கள் அந்த அளவிற்கு வீழ்ந்து விடக்கூடியவர்கள் அல்ல. ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமாக கட்டமைத்த பூமி அது. கண்டிப்பாக கடவுளின் பூமியாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஒற்றைக்கட்டாக நின்று அந்த மாநிலத்தை மீண்டும் உயர்த்தி கொண்டு வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு எந்த ஒரு இதே போன்ற விஷத்தன்மைகளுடைய எந்த ஒரு துணையும் தேவையில்லை என்று அந்த மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ராகுல் காந்தி கூறியது போன்று அங்கே இடிந்த வீடுகளுக்காக மறுவீடு கட்டி தரப்படும், அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்தப்படும் என்கின்ற ராகுல் காந்தியினுடைய உத்தரவாதம் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்க போகிறது, அது நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அது நடக்குமா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம். இப்பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதலாக அந்த பேசிய வார்த்தைகள், நேரடியாக சென்ற அந்த மக்களை பார்த்த விதம், அவர்களுடைய குறைகளை கேட்ட விதம், அவர்களுடைய வேதனைகளுக்காக செவி சாய்த்தது, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்திலான புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவது, அங்கே பேரிடர் நடக்கக்கூடிய பணிகளை மும்முரமாக்குவது, அங்கே பல பல காங்கிரஸ் தொண்டர்களை அங்கே அழைத்து சென்று அனைவரும் அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலான வேலைகளை செய்ய வேண்டும், அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டது போன்றவைகள் அனைத்தும் அவரை ஒரு மிகப்பெரிய தலைவராக்குகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.